சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப்ல எப்படி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதுமே இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சென்டிஸ் ஆப்ல எப்படி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் என்ன இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் நியூவாக கம்ப்ளீட்டாக உங்களோட டீடைல்ஸ்லாம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பீரியட், அதுக்கப்புறம் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஃப்ரம் அண்ட் டூ டேட்டை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கோ கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 30 days, 60 days, 90 daysன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செலக்டடாக ஒரு பீரியடை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டா கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வரும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்ன போடணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். உங்களோட கஸ்டமர் ஐடி இருக்குல்ல, உங்களோட கஸ்டமர் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டு போட்டு நீங்கள் பேங்க்ல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணணும். இந்த கஸ்டமர் ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா SWIFT நம்பர் தான். அதாவது உங்களோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா CIF அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பேங்க்ல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதுதான் என்ட்ரு பண்ணணும். அப்படியே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ இந்த கஸ்டமர் ஐடியும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் இந்த ஆப்லேயே பார்க்க முடியும். சென்டிஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் 3 lines பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கும். பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஷோ ஆகும். அண்ட் கீழே டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி நடுவில் அட்டை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஓகே ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக சென்டிஸ் ஆப்பில் எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.